இந்த இடம் சொல்லுங்க சார். பிறந்த தேதி 7ஆம் தேதி 7 செப்டம்பர் 2001. பிறந்த நேரம் காலையில் 2:17 AM. 2:17 AM. பிறந்த இடம் சார் நாகர்கோவில். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மிதுன லக்னம் அஸ்வினி நட்சத்திரம். என்ன ராசி சார்? மிதுன லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி. இந்த அமைப்பில் மிதுன லக்னம்னாலே ஜோதிடத்தில் ஆர்வம் வந்துடும். 2K கிட்ஸ் போல்டா பேச வேணாமா? சரி, நல்ல ஜாதகம் தான். லக்னாதிபதி உச்சமாகி வலிமையான அமைப்பில் சந்திர அதியோகத்தில் அருமையாக இருக்கிறார். என்ன ஒன்று, சூரிய திசை நடக்குது. சூரிய திசை அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை செஞ்சிடாது. சூரியன் சுபத்துவமாக இருக்கணும். ஆனால் இயல்பாக நல்ல வலுவாகத்தான் இருக்கிறார். சூரிய திசை கெடுதல்களை செய்யாது. உங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு செவ்வாய் திசை கெடுதல்களை செய்யாதுன்றதே பெரிய விஷயம். சூரிய சந்திர திசைகள் வந்துட்டாலே அவங்க ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளில் இருக்கணும். சந்திரன் 11ஆம் இடத்தில் செவ்வாய் சனி ராகுவுடைய தொடர்புகளில் இல்லாமல் இருக்கிறதும், சூரியன் 3ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறதும், செவ்வாய் ஓரளவுக்கு சூட்சும வலுவோடு குருவின் பார்வையில் இருக்கிறதும் நீங்கள் கொடுத்து வச்சவருன்றதை காட்டுது. அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளில் இப்போ தான் சூரிய திசையிலிருந்து தான் உங்களுக்கு யோகங்களே ஆரம்பிக்கும். இப்போ தான் சூரிய திசை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 15 நாள் ஆச்சு. சூரிய திசையில் செவ்வாய் அந்தரம் புக்தி வரைக்கும் முடியணும். அடுத்த ஜூலை வரைக்கும் ஒன்றும் நடக்காது. அடுத்த மாதம் 2027 ஜூலை வரைக்கும் 26 வயசு வரைக்கும் ஒன்றும் நடக்காது. கல்யாணம்லாம் இப்போ பேசாதீங்க. வேலைகளெல்லாம் கிடைக்கிற வேலைக்கு போங்க. ஏன்னு சொன்னால் இளைய பருவத்தில் ஜென்மச்சனி வரும்போது ஜென்மச்சனி முடிகிற வரைக்கும் செட்டில் ஆகக்கூடாது. அடுத்த வருஷம் அப்படியே ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருது. கிடைக்கிற வேலைக்கு போங்க. புத்திசாலியாக தான் இருப்பீங்க. கோடீஸ்வர யோகம் இந்த பாருங்க, ஜோசியத்துக்கு கோடீஸ்வர யோகம்லாம் கேட்க வேண்டாம். லக்னாதிபதி உச்சமாக இருக்குது. 40 வயதிற்கு பிறகு ராகுதசை 60. கோடீஸ்வரன் ஆவீங்க. ஆனால் நாளைக்கே இல்லை. பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கு கூட 43 வயசுக்கு பிறகு தான் யோகம் வந்தது. நானும் மிதுன லக்னம் தான். இதே சூரிய சந்திர செவ்வாய் திசைகளில் பாதிக்கப்பட்டவன் தான். உங்களுக்கும் ராகுதசை நல்லா இருக்கும். எப்படி ராகுதசை நல்லா இருக்கும்? உச்சனுடைய வீட்டில் இருக்கிறாரா? சுபரோடு இருக்கிறாரா? அப்ப நீங்க கோடீஸ்வரன் ஆக மாட்டீங்களா? இந்த வயசுலயே 2K கிட்ஸ் உங்களுக்கு ஜோசியத்தில் ஆர்வம் வந்துடுதுல. ஜோதிடம் புரியுது இல்ல? மிதுன லக்னக்காரர் லக்னாதிபதி உச்சமாக இருந்தால் ஜோதிடம் கண்டிப்பாக புரியும். நல்ல ஜோதிடம், உண்மை ஜோதிடம் புரியும். ஆக இந்த அமைப்புல அதுக்காக நாளைக்கே கோடீஸ்வரன்லாம் ஆயிட மாட்டீங்க. வயசு உங்களுக்கு இப்பதான் 20-23 வயசு ஆகுது. ஜென்மச்சனி வேற வருது. நான் கோடீஸ்வரன் அம்பானி ஆவேன் மொட்டை மாடியில் நின்றுகிட்டு இருந்தாலும் அம்பானி ஆக முடியாது. படிப்படியாக வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் உறுதியாக கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. லக்னாதிபதி உச்சனாகி குரு திசையும் ராகு திசையும் உங்களுக்கு 30 வருஷம் பெரிய அளவில் நல்லா செய்யும். ஆனால் அது எப்போ? 40-45 வயசுல தான் அதற்கான ஃபவுண்டேஷன்கள் நடக்கும். சாப்பாடுக்கு கஷ்டப்பட மாட்டீங்க. செவ்வாய் திசை யோகத்தை தராது, ஆனால் தரித்திரனாக்காது, மோசமாக்காது. செவ்வாய் நல்லா தான் இருக்கிறாரு. ஆனா என்ன தருவாரு? அவர் 6-11 ஆதிபத்தியங்களை தானே தருவாரு. புரியுதா? கோடீஸ்வரன்லாம் ஆக முடியும். முதல்ல 2 வருஷம் என்ன வேலை கிடைக்குதுன்னு பாருங்க. சரியா? வேற ஏதாவது கேட்கணுமா? ஆகணும்லாம் நினைக்க வேண்டாம். கிடைக்கின்ற வேலைக்கு போங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு புத்திசாலியாத்தனமாக இருப்பீங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பீங்க. கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான் இது. பின்யோக ஜாதகம். சூரிய சந்திர தசைகள் ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்க்கையில் 43 வயதிற்கு பிறகு என்ன எப்படி சம்பாதிக்க போகிறீர்கள் என்பதற்கான தல அறிமுகத்தை மட்டும்தான் கொடுக்கும். வாழ்த்துக்கள். பின்யோகத்தில் உண்மையிலேயே கோடீஸ்வரனா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம். ஹலோ.